வாங்குவேன் 1200 பொம்மி எவ்வளவு செலவு பண்ணி காசு பொங்கல் காசு பொம்மி என்ன சொன்னாலும் பொம்மி அதனால ஆலமரத்துக்கு போய் பெரிய பொந்து இருக்கலாமா அந்த பொந்துல போய் தலையை விடுறதாமா எதுக்கு அப்பதான் வந்து சளி பிடிக்காதாமா ஓஹோ ஆலாமரத்துக்கு போக சொல்கிறான் இவனுடைய தந்தையாரை கேட்டதுக்கும் அவரும் ஆலாமரத்துக்கு போன சொல்றாரு இவனை கேட்டதுக்கும் இவனும் ஆலாமரத்துக்கு போன சொல்றான் ஆளாளுக்கு ஆலாமரத்துக்கு போனுங்கிறாரு ஆலாமரத்தில் கூடிய விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியுமா இந்த பொம்மையமாவுக்கு தெரியுமா ஆலாமரத்தில் என்ன இருக்கிறது ஆனைக்கண்டால் ஏக்கிவான் ஆலாமரத்து பேய் அந்த ஆலாமரத்து பேய் எடுத்து செத்து விட்டால் இந்த சக்கிலி மகன் நான் செத்து விட்டால் தொட்டி மகனுக்கு நஷ்டமுடிய போய் கேட்டுவான் அப்பா ஆலாமரத்து பேய் அடிச்சுட்டு செத்து போயிட்டா அந்த சக்கிலி மகன் செத்து போயிட்டா இந்த தொட்டி மகனுக்கு நஷ்டம் இல்லையா அப்படியா நீ செத்தாலோ சேதம் இல்ல அண்ணா ஆயத்த முடியாது 10 மணி நான் கூத்தாடுன்னு நான் தொச்சு செத்தாலும் சேதம் நான் செத்து போயிட்டா நாளைக்கு கோவை சுண்ணி பிடிச்சிட்டு நீதான் அப்படி சொல்லிட்ட அம்மா நான் சச்சேடா மம்மி அப்ப நீங்க சரி எடுக்கிறது நீ செத்தாலும் சேதம் இல்ல இந்த செல்விக்கு ஒரு நஷ்டம் இல்ல மாண்டாலும் தோஷம் இல்ல இந்த மங்கைக்கு ஒரு நஷ்டம் இல்ல அதாவது அந்த மாதிகமாக செத்துட்டா இந்த தொட்டிய மகளுக்கு நஷ்டமோ பயலே மாதிக மகனே என்ன சொன்னால் பொம்பி அம்மா சொல்லிட்டா என்னன்னு அத்தை மகனா ஆம் மகனா ஆத்துல ஓட்டணும்னா சேத்துல ஓட்டணும்னா இல்ல அண்டால ஓட்டணும்னா இல்ல குண்டால ஓட்டணும்னா இல்ல அதுல ஓட்டணும்னா இல்ல இதுலதான் ஓட்டணும்னா பொம்பி நத்து கொட்டாரு பொம்பி நத்து கொட்டாரு பொம்பி ஐயா நத்து கொட்டாரு போட்டு
அதனால பாதுகாப்பு அது பொம்மி இது பொம்மி அது வச்சு டம்மி. சரி என்ன சொன்னாங்க? அதனால தொட்டி வாங்க, அதாவது வாதியவன் செத்து போயிட்டா தொட்டி வாளுக்கு நஷ்டமா பையாலே அதிக என்னை பார்த்து ஆமா வாதியமான்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ என்னை பார்த்து பைலட் சொல்லிவிட்டார். பைலனுக்கு என்ன சொன்னா? என்னை சொன்ன மாத்திரத்தில் பதறது என்றாகம், துள்ளுது என்றாகம், துடிக்குது என்றாகம், அல்லது என்றாகம், அழைக்கிறது என்றாகம். என்னை பார்த்து பைலட் சொல்லிவிட்டார். எனக்கேற்ற வாகனம் நீ அப்படின்னா என்ன? எனக்கேற்ற வாகனம் நீனா என்ன? வீரனுக்கு மந்திர தந்திரம் தெரியும். மந்திர தந்திரம்? ஆமா, மந்திர தந்திரம் மாயாஜாலத்தினாலே அவளை ஒரு பெட்டி குதிரையாக மாற்றுவேன். பெட்ட குதிரை? ஆமா, சரி. வெள்ளை குதிரையாக மாற்றி அவள் மீது ஏறி சேவகம் செய்யக்கூடிய நான் ஒரு சேவகன் போலவும். சேவகம் போல? சரிங்க. இந்த சன்னியாசி பட்டிக்கும் நம்ம எலிமேட்டுக்கும் இந்த சன்னியாசி பட்டிக்கும் அவள் மீது ஏறி சவாரி செய்வன் சொல்லு. இதுதான் அவளுக்கு தக்கபடியான ஒரு தண்டனை. ஏமா நீ வேற ஏன்டா வாய் வெளிய போனதாட கஞ்சற? வெளிய போன மாதிரி சொல்றேன். என்ன சொன்னா? அம்மா அவர் சொல்றாங்க, இது மாதிரி பையல சொன்னே பதறது திரேகம், துடிக்குது திரேகம், அல்லது திரேகம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா உன்னை ஒரு பொட்ட குதிரையா ஆக்கிடுவாராம். அப்படி ஆக்கி? ஆமா, அந்த பொட்ட குதிரை மேல ஏறி அந்த சேவிங் பண்ற மாதிரி சேவகன். சேவகன் போல இந்த ஊர் என்ன ஊரு? சன்னியாசிபட்டி. அங்க அவரு ஊர் என்ன ஊரு? எலிமேடு. ஆமா, சன்னியாசிபட்டிக்கு எலிமேட்டுக்கும் பொக்கடு 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 அப்படியே போகுதுங்கற அப்படின்னு ஓட்டிட்டு வராமா? அப்படியா? ஆமா. அட ஏடா ஏடா பையனே, ஏண்டா என்ன பையலே, மாதிக மகனே உனக்கு மரியாதை உண்டா? அட சக்கிலி மகனே உனக்கு சம்பந்தங்கள் உண்டா? அவன் அத்தை மகனா, நான் மாமா மகளா? இப்பொழுது நான் எப்படி இருக்கிற மங்கை? மங்கையோ சூதகமாக இருக்கிறேன். சூதகம்னா வயசுக்கு வந்து குடிசையில் இருக்கிறேன். வயசுக்குன்னா இப்படியே வயசு ஒரு 90 வயசு இருக்குமா? ஓ அப்பா கோமாளி, இன்னைக்கு எங்க போகணும்? ஆமா, பேசாத இரு. சரி. அப்படி இந்த நேரத்துல அவன் என்ன தொட்டான்னா பாம்பு கடிக்கும், தேளு கடிக்கும், புறா கடிக்கும், என்ன அப்படியே கப்பக்காய் வந்து தலைவலிய லபக்கு லபக்கு கடிக்கும். கப்பக்காய் கடிக்குமா? அதிகம் கப்பக்காய். வா,
இவன் நான் அத்தை மகனா மகன் மகனா அண்டாவில் ஒட்டணும்னா குண்டாவில் ஒட்டணும்னா அடுப்புல ஒட்டணும்னா துடுப்புல ஒட்டணும்னா அதுல ஒட்டணும்னா இல்ல இதுலதான் ஒட்டணும்னா அதுலதான் ஒட்டலான்னு பாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் தொட்டால் தீட்டு நெல் பட்டால் தோஷம் பார்த்தாலே பாவம். அதாவது தொட்டி நாயக்கர் குலத்திலே பிறந்தவள் நான். அப்படி இருக்கும் பொழுது என்ன தொட்டா அப்படியே தலைவலே வந்து சுருக்கு சுருக்குன்னு கிடைக்குன்னு சொல்லு. அப்படியா என்ன சொன்னார் பொம்மி? நம்ம ஒரே ஒரு சொல்லிருச்சுங்க. என்னன்னு? தொட்டால் தீட்டு பட்டால் தோசம். அத்தை மகனா மாமா மகனா ஆத்துல ஓட்டணும்னா சேத்துல ஓட்டணும்னா அண்டால் ஓட்டணும்னா குண்டால் ஓட்டணும்னா அதுல ஓட்டணும்னா இல்ல இதுலதான் ஓட்டணும்னா அப்படி யாரா சொன்னாங்க? அப்படி மீறி காலம் தொட்டுட்டீங்களா விருதங்க, அப்படி மீறி தொட்டுட்டீங்களா பாம்பு கடிக்கும் குரங்கடிக்கும் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி சுருக்கு சுருக்கு தலைமை குடியில கடிக்கும். ஆட்டுக்குட்டி கூட வந்து கிடைக்குமாடா? ஓஹோ, இந்த பொம்மையம்மாளுக்கு தொட்டிய நாய்க்கியுடைய வம்சத்திலே பிறந்து விட்டோம் என்ற மமதை இவளுக்கு. இவருடைய கர்வத்தை அடக்கணும். கர்வத்தை அடக்கணும்னா என்ன பார்த்து என்ன சொன்னா தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். தொடக்கூடாது என்றவளை நாம தொட்டே பார்த்துட்டோம். என்ன ஆயிருங்க? என்ன ஆயிரும்? ஒண்ணாவது இருக்கிறதா யாரா? இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஜாதி, நம்முடைய இனம், என்னுடைய இனம். நீ வந்து அவளுக்கு மந்திரி, நீ நான் கொங்க மதியாடு. ஆமாங்க, என் குளத்து கேளுங்களே, என்ன குணம்? நான் வச்சு பயிடி ஊத்துருவாடு அவங்க, நான் யாழ் வச்சு ஆந்த குழுமு இல்லைங்க, நான் வச்சு பயிடு ஊத்துருவாடு, நான் யாழ் வச்சு ஆந்த குழுமு. பசங்க பசங்க வச்சு புளி ஊத்துருவாரு. எங்க கோயில் என்ன கோயில் கேட்கணும்? என்ன கோயில்? நான் வச்சு கோயில் பலம் பெருமாள் கோயில். சரி, நான் யாழ் வச்சு கருக்குமலம் குடி. நான் வச்சு கோயில் பழமை, நான் யாழ் வச்சு கருக்கு பழமை. கோயில் வேற தானே? குடி வேறு குடி வேறுகாதா கொழுமாயிட்டு குடி வேறுகாதா ஏன் படிச்சு உண்டேவ அழிஞ்சு போ. ஒரு ரயில் ரோட்ல உனக்கு செத்து போயிரு. ஏடிக்கா உனக்கு செத்து போயிரு. இந்த 1000 வரிச்சேன், அந்த நான் யாருக்கு 6000 வரிச்சேன். மான சூடு சொரண எல்லாம் இறந்து வரி வேற கொடுத்துட்டு பொம்மையா நுவை ஏற்றுக்கொள்ளுமா? இதை வச்சு வேச்சிக்கு வரட்டா. நிக்க எவ்வளவு வரிய? நிக்க எவ்வளவு வரிய? ஏதா அல்லது ஜாதி தள்ளிப்பட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அதனாலதான் வரி வாங்குறது இல்லையா? ஏய், அந்த அம்மாக்கு வயசாகி போச்சு வரி வாங்குறது. யாரு? எத்த பிள்ளைங்க எல்லாம் வரி கட்டிட்டு இருப்பாங்க. இது யாருங்க? இது வந்து this is my lover. உனக்கா? ஆமாங்க. வயசு என்ன ஆகுது? இது யாருங்க? அது யாரு? இது this is my lover. அது lover. அம்மா நுவை ஏற்றுக்கொள்ளுமா? ஓய் தூதல பாரா நல்ல சச்சி போகாரத்து பண்ணுங்க. என்னங்க பண்றது? தொடக்கூடாது என்று சொன்னவளை நாம தொட்டே பார்க்கணும்னா எல்லாம் அந்த பொம்மையம்மால தொடறதுக்கு உங்களுக்கு நல்லா சந்தோஷம்னா நல்லா ஜோர சேர்ந்து கை தட்டுவாங்க. உங்களுக்கு இத்தனை ஓட்டு விழுந்துச்சு, எனக்கு பாக்குறீங்களா? பாக்குறீங்களா ஓட்ட? அந்த கத்தி கொடுங்க. இந்த பொம்மையை சிறைக்கு எடுக்கணும் என்றால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. 2 நாள் ஓட்டுறா உனக்கு பாவாளி கொட்டிய நாய்க்குடி வம்சத்திலே பிறந்துட்டோம். தொட்டால் திட்டு நிலப்பட்டால் தோஷம், பார்த்தாலே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திரியுறாங்க. தொடக்கூடாது என்றவளை நாம் தொட்டே பார்க்க வேண்டும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார். தொட்டிக்கு எடுக்காமல் போகிறேன்.
வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா! I love you. ஏய், உள்ள போடு. ஐயா. அடிப்படையில் சபையர்களே, இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு சன்னியாசிபட்டியிலே வாழ்ந்து கொள் பெற்ற பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மதுரைவரையுடைய சரித்திர வரலாறு இந்த இடத்துல காண வேண்டும் என்பதற்காக நாடகமானது அரங்கேற்றோம். மதுரைவீர நாடகம் என்பது நல்ல ஜோரா ஆம்போடு மதுரைவீர நாடகம் என்பது மொத்தம் 3 ராத்திரி கதை. அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 3 ராத்திரி விளக்கமா தெளிவா நடத்துவாங்க. அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு மக்களுக்கு பொறுமை இருந்தது, ஊத்தாடிங்களுக்கு பொறுமை இருந்தது. இப்ப மக்களுக்கு பொறுமை இல்ல, ஊத்தாடிங்க இப்ப கலியுகமாயி போயிடுச்சு. அதனாலே இந்த மதுரை வீரன் வரலாறை 3 இரவை சுருக்கி இப்ப வந்து 2 இரவா நடத்திட்டு இருக்கிறோம். இப்பொழுது நடந்தது மதுரைவரையுடைய சரித்திர வரலாறு. இன்று முதல் பாகத்திலே காசிராஜனுக்கு செண்பகவல்லிக்கு மகனாக பிறந்து பிராமணருடைய வார்த்தை கேட்டு காணகத்துல போட்டு சென்னான் சொல்லி எடுத்து வளர்த்தி வாலிபு செய்து அந்த 30 நாள் காவல் காத்து விட்டு கடைசி ஒரு நாள் காவலுக்கு போகணும் அப்படின்னு அப்பனுக்கு பதிலா மகன் காவலுக்கு சென்று பொம்மி அம்மா ஒண்ணு பேச, இந்த வீரன் ஒண்ணு பேச, 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி வாக்குவாதமாகி இருவருமே காதல் கொண்டு இந்த பொம்மி அம்மாவை சிறையெடுப்பதோடு இந்த முதல் பாக நாடகமானது இதோட முடிஞ்சு போயிடும். இன்னும் 2வது பாகம் ஆம்பூர் மடுவு கருங்கல் மேடு நெத்தியப்படுத்தி செத்தே துங்கி காவிரி ஆற்றங்கரையில காணலுக்கேற்ற கருப்பு கூடாரம், வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரம் அமைத்து இந்த பொம்மையம்மாளும் மதுரை வீரனும் தங்கி இருக்கும் பொழுது பொம்மையம்மாளுடைய ஆனப்பட சேனப்பட 5000 கோடி பரதாளம் அத்தனையுமே தேடிட்டு வந்துடுறாங்க. எங்கடா பிள்ளைய காணமே அப்படின்னு சொல்லி 7 பொம்மனமார்களும் 5000 கோடி பரதாளத்தோட வந்துடுறாங்க. அப்பொழுது வீரன் ஒருவனாக எதிர்த்து நிற்கிறார் அந்த 5000 கோடி பரதாளத்தையும். இந்த வீரனை பார்த்து தப்பு தவறா பேசின உடனே 5000 கோடி பரதாளத்தையும் வெள்ளி பிஞ்சு பேசுற மாதிரி தன்னுடைய தங்க பட்டா கத்தியில வீசி எறிஞ்சாரு வீரனாகப்பட்டவர். அப்படி வீசி எறிந்த உடனே பொம்மனமார்கள் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர்த்துல 6 பேர்த்து வெட்டிடுறாரு. பெத்த தோசத்துக்கோசரம் இந்த பெரிய பொம்மனையும் அவருடைய மனைவி ஆகப்பட்ட அந்த திருச்சரையும் வந்து விட்டு வச்சிடறாரு. பெரிய பொம்மன் ஆக்கிரும் இந்த வீரனை பார்த்து அடே சக்கிலி மகனே, அடே மாதிக மகனே, அடே நீச்ச குளத்தில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லி ஜாதி பத்தி தப்பா பேசுறாரு. அப்பொழுது வீரன் சொல்றாரு, ஆமா என்னை பற்றி எத்தனை தவறாக பேசினாலும் நான் பொறுத்துக்குவேன். ஏன்னா உன் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்னை பத்தி எது வேணாலும் நீ பேசலாம். ஆனால் என்னை எடுத்து வளர்த்தி வாலிப செய்த என்னுடைய மாதிகணத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு வாய் வார்த்தை எத்தனையோ சொல்லி பாக்குறாரு. கேட்பது போல் தெரியவில்லை அந்த பெரிய பொம்மன் நாய்க்கியரு. உடனடியாக பெரிய பொம்மன் நாய்க்கிரியும் அந்த அம்மாவை 2 பேர்த்தையும் வெட்டி வீசிடுறாரு. வெட்டி வீசி விட்டு காவிரி ஆற்றங்கரையிலே இந்த கத்தியில் இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது திருச்சி ஆண்டு வரக்கூடிய அதாவது நம்ம சொக்கலிங்க நாய்க்கிராகப்பட்டவர் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆஹா, ஆனைப்பட சேனப்பட 5000 கோடி பரதாளம். இந்த 5000 கோடி பரதாளத்தையும் ஒரே வீரனாக போன அப்புறம் பேசிக்கலாம் இருமா. பேசவே முடியாத அந்த போன மூச்சு பிடிச்சு கத்திட்டு இருக்கிறான். 5000 கோடி பரதாளத்தை இந்த வீரன் ஒருவனை வெற்றி காட்டுகிறான். இப்பேற்பட்ட வீரன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திருச்சி மாநகரத்துக்கு கூட்டிட்டு போய் திருச்சியில சிறிது காலம் தங்கி இருக்கிறாங்க வீரனும் பொம்மியும். அப்பொழுது மதுரையை ஆண்டு வரக்கூடிய திருமலை நாயக்கர் இடத்துல இருந்து ஒரு கடிதம் வருது நம்ம திருச்சிக்கு. என்னன்னு, இதோ மதுரையில வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் தலைவரி கோலமா ஆடிட்டு இருக்குது. இதை தடுப்பதற்கு தக்கபடியான ஒரு வீரன் வேணும் அப்படின்னு மதுரையில இருந்து திருச்சிக்கு ஒரு கடிதம் வருது. இதை பார்த்த உடனே இதற்கு தகுதியான வீரன் இந்த முத்து வீரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி திருச்சியிலிருந்து உடனே வீரனையும் பொம்மையம்மாளையும் மதுரை மாநகரத்துக்கு அனுப்புறாங்க. மதுரை ஆண்டு வரக்கூடிய திருமலை நாயக்கியர் அந்த மதுரை மாநகரத்துக்கு இந்த வீரனை வந்து ஒரு படைத்தளபதியாக ஆக்கிறாரு. படைத்தளபதி ஆகிய உடனே வீரையன் ஒரு சட்டமானது போடுறாரு, ஊரடங்கு சட்டம். இரவு 10 மணிக்கு மேல யாருன்னு அப்படி மதுரையில வந்து ஊரடங்கு சட்டம் போடுறாரு. இரவு 10 மணிக்கு மேல யாரும் நடமாடக்கூடாது. அப்படி நடமாடினால் காவலாளிகள் அங்க போறது யார் 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 3 வாரத்துக்கு கேட்பாங்க. 3 வாரத்துக்கு பதில் சொன்னால் ஆச்சுது. இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பலிபீடத்துல கூட்டிட்டு வந்து அவங்கள மாறுகை வெட்டணும் அப்படின்னு சொல்லி சட்டமானது ஏற்றாரு. யார் இந்த முத்து வீரன். சங்கிலி கருப்பன் அவருடைய அழகர் மலையில வாழ்ந்து வரக்கூடிய சங்கிலி கருப்பன் அவருடைய கூட்டத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு
கொலை கொள்ளை கற்பழிப்பு செஞ்சுட்டு இருந்த பார்த்த உடனே அந்த சங்கிலி கற்பனை தவிர மீதி இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய அத்தனை கொட்டத்தையும் கருவறுத்துறாரு வீரன். சங்கிலி கற்பனை மட்டும் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்படி சங்கிலி கற்பனை தேடி போகும் பொழுது அந்த வெள்ளையம்மாள் இருக்கக்கூடிய அறைக்கு வீரன் போயிடுறாரு. இந்த மதுரை மாநகரத்திற்கு வந்த உடனே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சென்று வெள்ளையம்மாளாகப்பட்டவர் இந்த வீரனுக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க. ஆராத்தி எடுத்து திருமலை நாயக்கிற்கு தன்னுடைய கையினால போட்டு வைக்கிறாங்க. இந்த வீரனுக்கு வெள்ளிப்புறம் எடுத்து அந்த வெள்ளிப்புறம்னால போட்டு வைக்கிறாங்க. என்னடா ஒரு ஆச்சரியம்! இளையுலத்தில் பிறந்தவன் என்பதற்காக நம்மை ஒரு பொருட்டாக நினைத்து வெள்ளிப்புறம் எடுத்து போட்டு வச்சிருக்கிறா, இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றே மனதில் வைத்தார் அந்த வீரன். அப்பொழுது வெள்ளையம்மாள் அறைக்கு சென்ற உடனே வெள்ளையம்மாள் உடனே கால் விழுந்துடுறாங்க. சாமி, திருமலை நாயக்கர் இருந்த காரணத்தினாலதான் உங்களை அந்த வெள்ளிப்புறம்னால போட்டு வச்சேன். உங்களை என்று நான் பார்த்தேனோ வாழ்ந்தால் இப்பேற்பட்ட ஒரு வீரனோடு வாழ வேண்டும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு வீரனோட வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். அதனால என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்ன உடனே ஏற்கனவே நான் திருமணமானவன், ஏற்கனவே பொம்மையம்மாள் கல்யாணம் பண்ணிருக்கிறேன், உன்னை எப்படி திருமணம் செய்துன்னு சொன்ன உடனே இருந்தா நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா உயிரோட இருப்பேன், இல்லன்னா இறந்து போடணும்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிறாரு. பேசிட்டே இருக்கிறாங்க. நேரம் 10 மணிக்கு மேல ஆயிருது. ஆமா, இரவு 10 மணிக்கு மேல ஆன உடனே சாமி, நீங்கள் இப்படியே போனீங்கன்னா உங்களுடைய படதாளம் எல்லாம் கண்டு கொள்ளுவாங்க. அதனால ஒரு தங்க பட்டாடை கொடுக்குறேன், அந்த பட்டாடை எடுத்து போத்திக்கிட்டு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மதில் சுவர் மீது ஏறி குதிச்சு போயிருங்க அப்படி சொன்ன உடனே தங்க பட்டாடை அணிஞ்சுக்கிட்டு மதில் சுவர் ஏறி குதிக்கிறாரு. குதிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் பாத்துக்கிறாங்க. காவலாளிகள் பார்த்து அங்கே போவது யார் 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 என்பதற்காக 3 சொல்லு கேக்குறாங்க. 3 சொல்லுக்கு வீரனால பதில் பேச முடியல. காரணம் என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் 3.25 நாளைக்கு இந்த வீரனுடைய வாயை கட்டி போட்டுறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய கோயில அணிபடி பணிபடி செய்யக்கூடிய வெள்ளையம்மாள் பெண் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி வீரன் ஆசைப்பட்டது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, வீரன் பிறக்கும் பொழுது காசிராஜனும் செண்பகொல்லியும் சிவன் கிட்ட வரத்துக்கு போறாங்க. சிவனிடத்தில் வரத்திற்கு சென்ற உடனே சிவன் வரத்தை கொடுத்து விட்டு வயதோ 16, வாலிபமோ 90, 16 வயதிற்குள்ளாக ஒரு 90 வயசு பெரியவர் என்னென்ன அனுபவத்தை பெற்றிருப்பாரோ அதையெல்லாம் பெற்று 16 வயதிற்குள்ளாக இந்த சிவனுடைய பாதத்தை சேரணும் அப்படின்னா இன்னைக்கு வரம் கொடுத்திருக்கிறாரு. சிவன் சக்தியினுடைய மறு உருவம் தான் அந்த மதுரை மீனாட்சியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சிவன் சக்தி தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிறாங்க. அந்த சிவனுடைய வார்த்தை கேட்டு அந்த அம்மா மீனாட்சி அவதாரத்துல இருந்து 3.25 நாளைக்கு வாயை கட்டி போட்டுருது. உடனடியாக பதில் சொல்லாதனால காவலாளிகள் எல்லாம் இழுத்துக்கிட்டு படிப்பெடுத்துக்கு போயிடுறாங்க. பொழுது முடிந்தது. பிடிந்த உடனே திருமண நாயக்கர் வராரு. இவர் யார் என்று முக்கால் அவுத்து பார்க்கும் போது தெரியுது வீரன் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி சாமி, உங்களை விட்டுறோம், நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி காவலாளிகள் திருமண நாயக்கர் எல்லாம் சொல்றாங்க. சட்டம் என்பது மக்களுக்கு மட்டும் கிடையாது, சட்டம் போட்ட படை தளபதிக்கும் தான், சட்டத்தை இயற்ற சொன்ன மன்னருக்கும் தான். யாருக்கா இருந்தாலும் நம்மை படைத்த கடவுளாகவே இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான். அதனால என்ன மார்கால் மார்கை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி வீரன் சொன்ன உடனே கொலையாளிகள் அத்தனை பேர் வெட்டுறதுக்கு பயப்படுறாங்க. அப்பொழுது வீரனாகப்பட்டவர், வெட்டினால் நீங்க வெட்டுங்க, இல்லைன்னா கையில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து மார்கால் மார்கை நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு வீரன் சொல்றாரு. சரி, வீரன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதனால மார்கால் மார்கை வாங்கி விடலான்னு சொல்லி கை விலங்கு கால் விலங்கு எட்டு தயாராக இருக்கும் பொழுது அப்பொழுது வாகரா சங்கிலி கருப்ப, அடே வீரா, என்னை அழிப்பதற்காக இந்த மதுரை மாநகரத்திற்கு நீ சட்டம் போட்ட, நீ போட்ட சட்டத்தில் இப்ப நீயே மாட்டிக்கிட்டு பாத்தியா அப்படின்னு கேலி பண்ணி சிரிக்கிறான். கை விலங்கு கால் விலங்கு அத்தனையுமே அத்துக்கொண்டு சங்கிலி கருப்பனை அப்பொழுதே கருவித்து விடுகிறார் வீரன். திருமலை நாயக்கருக்கு செய்து கொடுத்த சத்தியம் அதோட முடிஞ்சு போச்சு. உடனடியாக பலிபீடத்திற்கு வந்த உடனே கொலையாளிகள் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து மதுரை வீரனை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மாறுகால் மாறுகை வெட்டுறாங்க. அப்படி மாறுகால் மாறுகை வெட்டி உடனே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு வீரன். அப்பொழுது வராங்க பொம்மையம்மாளும் வெள்ளையம்மாளும். சாமி, சிறிது காலம் தங்களோடு சேர்ந்து வாழலாம் விட்டு உங்களை திருமணம் செஞ்சோம், இப்படி உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே சிவன் கொடுத்த வரம் எனக்கு, அதை யார் தடுத்து யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனாலே அப்படி சொன்ன உடனே வீரன் உயிரை விடுறதுக்கு முன்பதாக புருஷன் சாவதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிடணும்னு சொல்லி பொம்மையம்மாள் வெள்ளையம்மாள் 2 பேரும் அங்கேயே உயிரை விட்டுறாங்க. அப்பொழுது சின்னான் செல்லியும் வராங்க. மகனே, நாங்க குழந்தை பெக்கல, உன்னை கானகத்திலிருந்து கண்டெடுத்தோம், நீயாவது எங்களுக்கு கொல்லி வைத்து குடமளிப்பான் என்பதற்காக நாங்க பார்த்தோம். ஆனால் இன்று நீ இருந்து உனக்கு நாங்கள் கொல்லி வைக்க
அழியக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு அப்படி சொல்லி சின்னான்னு சொல்லி அந்த இடத்துல அழுது புலம்புறாங்க. இப்படி புலம்பிய பொழுது வீரன் அந்த இடத்துல ஒரு சத்தியமணி கொடுக்கிறாரு. அப்பா, இந்த உலகமானது இருக்கும் வரை, இந்த அகில உலகம் இருக்கும் வரை அருந்ததிகிற இனம் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் என்னை எடுத்து கொண்டாடினீங்கன்னா உங்களை கைவிடாமல் படிக்கு இந்த வீரன் நான் காக்கிறேன் என்பதற்காக அன்றைய தினத்தில் சத்தியமானது செய்து கொடுக்கிறாங்க. உலகம் இருக்கும் வரை அருந்தது என எந்த மூல முடுக்கல எங்க இருக்குதோ அங்கெல்லாம் இந்த வீரனை எடுத்து கொண்டாடி வருடம் ஒரு முறை திருவிழா போட்டு நலமோடு கொண்டாடினீங்கன்னா இந்த உலகம் இருக்கும் வரை இந்த அருந்தீர் இனத்தை கைவிடாமல் நான் காக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரன் அன்றைய தினத்தில் சத்தியம் செய்து கொடுத்து வீரனுடைய உயிரும் பிரிகிறது. அப்பொழுது மதுரை வீரன், பொம்மையம்மாள், வெள்ளையம்மாள், சின்னான், செல்லி 5 பேரும் உடனடியாக கல் சிலைகளாக மாறிடுறாங்க. இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கிழக்கு கோபுர வாசல்ல மதுரை வீரன் கோயிலானது சின்ன சின்ன கல் சிலைகளாக மதுரை வீரர், பொம்மையம்மா, வெள்ளையம்மா, சின்னான், செல்லி இந்த 5 பேரும் கல் சிலையா இருப்பாங்க. முதல் பூஜை மதுரை வீரனுக்கு தான். தினமும் காலையில முதல் பூஜை நம்ம மதுரை வீரனுக்கு தான் முதல் பூஜை. 2வது தான் மதுரை மீனாட்சிக்கே பூஜை போடுவாங்க. அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்படி மதுரை வீரனுடைய சரித்திர வரலாறானது இந்த 2 பாக நாடகம் வச்சாதான் நான் சொன்ன இந்த திருமண நாய்க்கீர் வர்றது, சங்கிலி கருப்பு வர்றது, வெள்ளையம்மா வந்து கல்யாணம் பண்றது, மதுரை வீரனுக்கு மார்கால் மார்கை வெட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு விளக்கமாக புரியும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்து அனைத்து நல்ல உள்ளங்களும் ஆண் போன பக்கம் அரசு கட்டி வாழ்ந்து பெண் போன பக்கம் பேர் போக வழங்கி பட்டி பெருகி பால் பானைக்கு இருந்து குட்டி பெருகி உடம்பான வந்து எலுமிச்சங்கனிக்கு எந்த ஒரு கணி எதிர்கணி இல்லாமல் இருக்கிறதோ அதே போல அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒற்றுமையோடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு பாராறு செல்வமாக நீருடைய காலம் வாழ வேண்டும் என்று எங்களது எலுமேடு பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.